Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம எம்டிஆர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோவுக்கு தான் நம்ம ரியாக்ஷனை போட போகிறோம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுமைகள் அதான் பார்க்க போகிறோம். அவர் போட்டிருக்காரு ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படின்னு போட்டிருக்காரு. எது அப்படின்னு தெரியல, என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 18 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. வணக்கம் நண்பர். யாரும் கல்யாணம் பண்றீங்களா, வரதட்சணை பணம் எதுவும் கேட்காம இருக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பேசலாம். டேங்க் கிளீனர் மீனை வச்சு சமைச்சு சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை, அதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. ஒரு வழியா இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்கும் போது நமக்கு முரட்டு டேங்க் கிளீனர் ஒண்ணு மாட்டிக்கிச்சு. என்னடி இது இட்டி இது வாங்க தஞ்சர் வச்சிருந்தியா? நான் உபாரிஸ்கிட்டே இருந்தேன். இட்டி நான் சும்மா தாண்டிங்க. That's why I'm throwing shade like it's sunny. Who had Eminem on the first album? That's why I'm throwing shade like it's sunny. Who had Eminem on the first album? நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ணது போதும். இதுக்கு மேல ஸ்க்ரோல் பண்ணா கண்ணுக்கு கீழ டார்க் சர்க்கிள்ஸ் வந்துரும். மூடிட்டு போய் ஃபோன் வச்சிட்டு போய் தூங்கு. ஐயோ விட்டு விட்டாரா? நண்பர்களே, இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த செலிபிரிட்டிஸோட ஃபியூனரல்ல வீடியோக்கள் பண்றத பார்க்கும்போது ரொம்பவே ஓவரா இருக்கு. ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்கு, அதை காமிக்கிறேன். இந்த ஃபியூனரல் நடக்கும்போது இந்த மீடியா பீப்புளை அலோவ் பண்ணவே கூடாது போல, அப்படின்னா ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கும்ல. இந்த ஒரு கஷ்டமான நேரத்துல கூட உங்களோட டிஆர்பிக்காக வியூஸ்க்காக வீடியோ எடுக்கிறவங்க பேர்ல அவங்களுக்கு இளைஞர் கொடுத்துருக்கீங்க. அஜித் சார் பண்ணதுதான் சரி. நீங்க ஒரு ஃபுட்டேஜும் எடுக்க முடியல, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இது பண்ணாங்க. யாரு வந்தாலும் அவரே வெளியே வந்து கூட்டிட்டு போயிட்டாரு உள்ள, வேற யாருக்கும் அலௌடு கிடையாது. ஏன்னா அவர் இப்போ ரீசெண்டாக அவரோட வீட்டில் நடந்த விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ் எதுவும் நம்ம பார்க்கல. ஏன்னா அது எங்களோட விஷயம். நியூஸை சொன்னீங்களா சந்தோஷம், அப்படியே போயிட்டே இருங்க. இவங்க என்னடான்னா காலங்காத்தாலே போயிடுறாங்க. போயிட்டு ஆளுக்கு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அது வச்சுக்கிட்டு, இவங்களுக்கு என்னென்னா இறந்து போனவங்களை தாண்டி அந்த நியூஸை சொல்கிறது இல்லை முக்கியம். இப்போ ஒரு செலிபிரிட்டி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள பார்க்க சில செலிபிரிட்டிஸ் வருவாங்க. அவங்க அந்த முச்சந்தியில் வரும்போது அங்கேருந்தே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றது. அதர் அடித்து ஓடி வந்த பிரபுதேவா சார், ஆனால் அவர் சும்மா தான் வர நெஞ்சில் அடித்து கொண்டு ஓடி வந்த பிரசாந்த், அவர் பார்த்தா அவர் இப்படி வர்றது. வந்தாங்கன்னு சொல்ல போட வேண்டியதானே, நெஞ்சில் அடிச்சுட்டு வந்தாங்க, மண்டையில் குத்திக்கிட்டு வந்தாங்கன்னு. பொதுவா இந்த மாதிரி பிரபலங்களோட இறுதிச் சடங்குக்கு எல்லாராலையும் போக முடியாது. அவங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்கவங்க, அவங்களோட ரசிகர்கள் இல்ல பொதுமக்கள் எல்லாராலையும் போக முடியாது, எல்லாராலையும் பார்க்கவும் முடியாது. அதனாலதான் இந்த மீடியாக்கள் மூலமா நியூஸ் சேனல்ஸ்ல பாக்குறோம். அதுக்காக தான் நீங்க வீடியோவும் எடுக்கிறீங்க. ஆனா நீங்க வீடியோ எடுக்கும் போது அங்க வரவங்களுக்கோ இல்ல அவங்க ஃபேமிலிக்கோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும். என்னையா ரிப்போர்ட் பண்றோம், எல்லாரும் பண்றதான நாமளும் பண்றோம். எக்ஸ்க்ளூசிவ் ஏதாவது வேணும்னு அவர் கேக்குறாரு. எது எக்ஸ்க்ளூசிவ் தான்டா. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அப்புறம் கேமராவை உடைத்த கமலஹாசன் இந்த திண்டு வாங்கி போல மைக்க வாய் பக்கத்துல வைக்கணும். நீங்க தெர்மாமீட்டர் மாதிரி வாய்க்குள்ள வச்சு பாரு, ஆளுக்கு ஒரு கேமரா, ஆளுக்கு ஒரு செல்போனு, எல்லா வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அப்பா, இது பிரைவேட் போங்க பா ப்ளீஸ் போங்க. அவர் போவாரா இருந்து பேசுவாரா? இப்போ வீடியோ எடுக்கிறீங்க சரி, இந்த கலாட்டா.com இதை போட்டுட்டு மைக்கை நீட்டுறீங்களே, இப்போ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அவர் இப்போ அங்கேருந்து வந்துகிட்டு இருக்காரு, மைக்கை கொண்டு வாங்கிட்டு போடுறீங்க. இங்கே அங்க வரவங்கிட்டனா பைக் கேட்டுட்டு இருக்காங்க. சார் ஒரு பைக் கொடுங்க சார். சார் எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்களா? அவங்களே வந்து பேசுவாங்க. நீங்களே கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. நிம்மதியா போறதுக்கு வழியே விட மாட்டாங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்த்தேன்.
மீடியாக்களை திட்டிய ராதிகா அப்படின்னு போட்டிருக்காங்க. டேய் அவங்க திட்டினதே உங்களை தான்டா. வீடியோ எடுக்காதீங்கன்னு சொன்னா அதையே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? இதுக்கு முன்னாடி கூட எப்படின்னா கிடையாது. இப்போ வர 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 ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இவங்களுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸ் லிமிட்ஸ் கொண்டு வரணும். அடுத்து ஒரு ஆள் இருக்காரு, அவரோட வீடியோ பார்க்கலாம். பைத்தியக்கார பட்டுச்சு தூக்கி வீசிருக்கணும். ஒரு படத்துக்கு போனா அட்டென்ஷன் தேடுறது, ஒரு ஆடி லான்ச்சுக்கு போனா அட்டென்ஷன் தேடுறது. இப்போ ஒருத்தர் இறந்துருக்காரு, அதுலயும் அட்டென்ஷன் தேடிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றேன்னு தெரியலடா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது ஊருக்கு போயிடலாம்ல. அவருக்கு முருங்காய்னா ரொம்ப பிடிக்கும், அவர் நான் எப்ப பார்க்க போனாலும் முருங்காய் தான் எடுத்துட்டு போவேன் அப்படி இப்படி நீங்க என்ன விளக்கம் கொடுத்தாலும் அது ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. இது பியூர்லி அட்டென்ஷனுக்காக தான் பண்றீங்க, அது நல்லாவே தெரியுது. அதனால இதுக்கப்புறமாச்சும் திருந்த பாருங்க. அது மட்டும் இல்லாம எதுல காமெடி பண்ணணும், எதுல அட்டென்ஷன் தேவைங்கிறத புரிஞ்சு நடந்துங்க. என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க, நான் மனுஷன். ஓகே, நம்ம இப்ப சீரியஸா பேசுனது போதும். இப்ப நம்ம ஃபன் மூடுக்கு போகலாம். ஒரு சில ரீல்ஸ்லாம் இருக்கு, அதை பார்க்கலாம். கண்ணு திறந்து பாக்குறப்போ பக்கத்துல யூத் மூவில நடிச்ச கென் கருணாஸ் பக்கத்துல நிக்கிறாரு. உங்களால அவரை கிளியரா பார்க்க முடியும். 1 2 and 3. Open your eyes. Nice. Eye. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நாங்க ஆல்ரெடி பார்த்தாச்சு. எனக்கு அப்படி பண்ணுங்க பார்ப்போம். அதாவது இப்போ அவங்க பப்ளிக்ல இருக்கிற ஒருத்தவங்களை அப்படி சுண்டுனோடனே அவங்க தோல்ல விழுந்துருவாங்க. அவங்களோட மைண்டுக்குள்ள போய் சொல்றாங்க, இப்போ நீங்க கண் திறந்து பார்த்தோன்னே யூத் பட ஹீரோ அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இப்ப அவங்க சொன்னதுதான் அவங்களோட கண்ணுக்கு தெரியும். இப்ப நீயே போய் நின்னாலும் கென் கருணாஸ் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்களாம். இப்ப உடனே இதை நம்பிட்டோம் நாங்க. யாருன்னு தெரியுதா இவங்க யாருன்னு? ஐயே அப்பதான் இவங்க மூவி பாத்திருக்கீங்களா நீங்க? என்னென்ன மூவி பாத்திருக்கீங்க? யூத் மூவி ரொம்ப பிடிக்குமா இவங்கள? ஏண்டா இப்பதானே கென் கருணாஸ் அண்ணா நீங்க, அப்புறம் கிரஷ்ங்கிறீங்க. யார் அண்ணீங்களா? எங்க எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? நம்மள ஏமாத்துறாங்களா இல்ல அவங்களே ஏமாத்திக்கிறாங்களா? என்னடா எங்களை பாக்குறீங்களா? இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து ஹாலுசினேஷன் பண்ணிருக்காங்க போல. அதனாலதான் அந்த பொண்ணோட கண்ணுக்கு இவர் கென் கருணாஸ் மாதிரியே தெரியறாராம். எனக்கும் ஒரு சில பேரை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்ண பாஸ் இந்த பவர் எனக்கு கிடைக்கும்? இந்த நோய் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? என்ன பண்ண பாஸ் வரும்? இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கலாம். இப்போ என் கையில ஒரு பனானாவை நான் பீல் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஐஸ் ஓபன் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான பனானாவை நீங்க சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஐஸ் ஓபன் பண்றப்ப இந்த பனானாவை சாப்பிட்டுட்டு அவ்வளோ ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பனானாவை நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. 1 2 and 3. ஓபன் யுவர் ஐஸ். பனானா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. உரிக்காம சாப்பிடுறேன். ஸ்வீட்டா இருக்கா? உரிக்கல. முருகேசா தேன் மாதிரி இதுடா. சரிங்க, எங்க வாங்க வேடா நடிப்பு பத்தல. இதுக்கு முன்னாடி நடிச்ச பொண்ணு சூப்பர். நீங்க வேற ஆளை பிடிச்சி ட்ரைனிங் ஒழுங்கா கொடுக்கலையா? மூத்துல அந்த கசப்பு தெரியும். அதானே பத்தல நடிப்பு பத்தல. உரிக்காமலா திம்பாங்க. தேன் கூட்டுல தான் எப்பாடே நடிப்பு அரக்கன் பாத்ரூம்ல ஸ்டாரியே மிஞ்சிட்டாருங்க. பின்றான்டா. அதான் சொன்னல சார், மாஸ் காட்டுவான். ஒரு சொடக்கு போட்டதும் பாவக்கா பனானாவா மாறிட்டான். சாப்பிட்டு ரியாக்ஷன் வேற கொடுக்குறாரு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இனிமே ஸ்னாப் பண்றப்போ உங்களுக்கு இதோட ஒரிஜினல் ஃப்ரூட்டோட டேஸ்ட் கிடைக்கும். நான் இது ஸ்னாப் பண்றப்போ 1 2 and 3. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பனானா தான் சாப்பிட்டு பாருங்க. கசக்குதுப்பா. ஐயோ இதுக்கு என்ன பண்றீங்க? பெரிய மந்திரம் எதிர்ப்பீங்க போல இருக்கு. நீங்க வந்து ஹிப்னாட்டிசம், இந்த ஹாலுசினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க போல. இவங்க பண்றதுலாம் உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா நடந்தா நல்லா இருக்கும்ல. இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். ஒரு பழைய சோறை வச்சுட்டு அது ஒரு சொடக்கு போட்டுட்டு பிரியாணி மாதிரி சாப்பிடலாம்ல. ஆமா நிறைய பட்ஜெட்ல மிச்சப்படுத்தலாம். தலையை பிடிச்சி பொழுதுக்குங்க
அந்த வாள் அவன் கூட்டு நாக்கிற வாள் அப்படியே இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் நம்புற மாதிரி இல்லை. ஒருவேளை உண்மையா இருக்குமோ? ஒருவேளை போதி தர்மனோட பரம்பரையா இருப்பாங்களா? இல்ல அவங்களோட வம்சாவழிகள்ல பிறந்த ஒரு பெண்ணா இருப்பாங்களா இவங்க? தங்கச்சியா இருப்பா போல இருக்கு. பெரியம்மா பொண்ணாவது இருக்கும். இப்போ இவங்க நினைச்சா ஓவர் நைட்ல கோடீஸ்வரி ஆக முடியும்ல. நம்மளை மயக்கிட்டு இப்போ நான் 1 2 3 சொன்னோன்னே நீங்கள் அப்படியே உங்கள் வாட்சை கலட்டி என்கிட்ட கொடுப்பீங்க பாருங்க, கொடுத்துட்டு மறந்துடுவீங்க. உங்கள் பர்ஸில் இருக்கிற உங்கள் பின் நம்பரை இப்போ சொல்லுவீங்க பாருங்க அப்படின்னு ஒன்று உருவலாம்ல. ஐடியா இல்லாத பசங்க சார். நம்ம பாவக்காய் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் புருத்தூள் வர 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 பாவக்காய் பிரியாணிக்கு ப்ரோ பாவக்காய் பிரியாணி அது அந்த லாரி டிரைவர் தானே. பாவக்கால பிரியாணி செய்யறதே ஒரு அதிர்ச்சி தான். நான் சொல்லட்டா, இதுக்கு முன்னாடி வந்தவங்க அவர் ஏமாத்தி அது சிக்கன்ட்டாங்க. அதனால தான் அவருக்கு அதை பார்க்கும்போது சிக்கனாக தெரியுது. அந்த அம்மா பண்ண வேலையாக தான் இருக்கு. அது காபி பவுடர் போட்டுருக்காரு. அதான் மசாலா பொடின்னு இருப்பாங்க. ஐயோ அண்ணா என்ன கேளுண்ணே கேளுண்ணே பசங்க என்ன தெரியல. அடுத்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம பீட்ரூட் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் புருத்தூள் வர 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 வரண்டு இங்கயா கீழே கொட்ட மாட்டேங்குது. இல்லையா? ஐயோ எப்படா கட்டி ஆயிடுச்சு. பிரியாணில காபி பவுடர் போட்டா நல்லாவடா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். இது ஒரு மாதிரி ரொம்ப வியடா இருக்கு. வடக்கனை மிஞ்சிட்டீங்க. இல்ல இது சமைக்கிறாரு, ஓகே சாப்பிடுவாரா? ஐயோ இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்க மாட்டீங்க வாழ்க்கையில. உண்மைதான். அட்ராசிட்டி நம்ம தான். ஐயோ அவன் அதையும் சாப்பிட்றாடா. வெடிச்ச குக்கரெல்லாம் பத்திரமா சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா யார் வந்து கேட்டா எடுத்து காட்டணும்ல. இது புது குக்கரு, வெடிச்ச குக்கர்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பத்திரமா, தெரியுதா? ஒவ்வொன்றா பாதி வண்டியில இருக்கு, பாதி ரூம்ல இருக்கு, எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். 17 குக்கர் வெடிச்சு போச்சுல, எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். யாரு கேட்டா எடுத்து காட்டணும்ல. இப்படிலாம் சமைச்சுக்கிட்டு இருந்தா குக்கர் வெடிக்காம எப்படா இருக்கும்? குக்கருக்கே பொறுக்கல. பிளாஸ்ட் தான். எங்க வீட்டுல குக்கர்லாம் இருக்கு. இது வரைக்கும் பெருசா அந்த மாதிரி சம்பவம் நடந்தது இல்ல. எங்க ரூம்லயும் வச்சு நாங்களே சமைப்போம். அப்ப கூட இது மாதிரி நடந்தது கிடையாது. இவர் என்னதான் பண்றாருன்னு தெரியல. ஆனா 17 குக்கர் வெடிச்சிருக்கு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 18வது குக்கரு வாங்குவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ரூமுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு போலாமா இல்லை என்ன பண்ணலாம். குக்கர் வாங்கிடுவோம், 2000 போகுது. கொஞ்சம் போனா ஒரு 1500 2500. எனக்கே குழப்பமா இருக்கு. ஒருவேளை பிராண்ட் சரியில்லையா? 18வது குக்கர் சரியில்லையா? அடுத்த குக்கரும் நன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில என்ன நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே சொல்லலாம். உங்க கூட பிறந்தது மொத்தம் 3 பேர் இல்ல, எனக்கு ஒரே ஒரு அக்கா உண்டு. அந்த 3 பேருக்கு யோகம். ஆனா இருக்கிறது ஆண். அதே மாதிரி இவர் ஜெஃப்னா தமிழ் மாதிரி இருக்கு அந்த கஷ்டம். ஏங்க அவரை ஃபுல்லா பேச விடணும். நீங்க இடையில சொன்னா இப்படிதான் அவங்க ஃபுல் ட்ரெயின். உங்க கூட பிறந்தவங்க 3 பேர், எனக்கு ஒரே ஒரு அக்கா தான். யோகா என்ன பேச விடு. 3 பேருக்கு யோகா இருக்கு. ஆனா இப்போதைக்கு ஒரு ஆண் இல்லாட்டி ஒரு பெண். கரெக்டா? என்ன கரெக்டா? இப்படிதான் இவர் ஒரு ஜோசியம் பார்க்குற இடத்துக்கு கூட்டு போனார் என்ன சின்ன வயசுல. ஸோ நான் போன உடனே நான் வெளியே உட்காந்துருக்கேன், இவர் உள்ளே போயிட்டார். சும்மா அங்கே மற்ற ஜோசியங்களுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்படியே ஒரு அண்ணா வந்து தண்ணி குடிக்கிறீங்களா? இந்தாங்க தண்ணி குடிங்க. அப்புறம் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வர்றீங்க, அண்ணன் தங்கச்சி எத்தனை பேர் உங்களுக்கு? இல்லை யாரும் இல்லை. ஓ அம்மாவுக்கு ஒரே பிள்ளையா? போயிடுறாரு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி வந்துட்டு அப்புறம் எங்கே படிக்கிறீங்க, என்ன வாங்க ஆசை உங்களுக்கு, போயிடுறாரு. திருப்பி வர்றாரு. இப்படி ஏங்கிட்டே கேள்வி கேட்டு அம்மா உள்ளே போயிட்டு வந்து நான் ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், அப்பா புட்டு வச்சார் எல்லாத்தையும். உனக்கு எத்தனை புள்ள இருக்குது, உன் புள்ள என்ன ஆசைப்படுறான். நான் யோசிக்கிறேன், கிளட்டு திருக்கி அவன் என்கிட்ட கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி. இப்படியும் பண்ணுறாங்க எங்க ஸ்கேம் பாருங்க. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை. முடிஞ்சிருந்தாலும் ஒன்றா இருக்க மாட்டீங்க, பிரிஞ்சிருவீங்க. உனக்கு முன்னோர்கள் செய்த சாபம், அந்த சாபத்தை பரிகாரம் செய்தால் சூப்பராயிரும். பரிகாரம் சக்கரம் உண்டு, 13,000 கட்டம். அதை கொடுத்து அந்த சக்கரத்தை வாங்கி 3 மடிப்பாக மடித்து எனக்கு லைஃப் லாங் லைஃபாக பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி
சி அண்ட் த்ரோ கடல். இந்த சர்க்கரையாட்டா சுகரா? ஏதோ சக்கரம்னு ஏதோ ஒன்று சொல்றாரு. சக்கரம் சக்கரம் அந்த தகடு நான் தான் அந்த தகடு கதை சொல்லியிருக்கேன். சக்கரை சுகரா 13,000க்கு முன்னேறிட்டீங்களா? எங்க கிட்ட 250 தானே சார் வாங்குறீங்க? 15 வருஷத்துல 13,000 ஏறிட்டாங்க. சாமான் விலை கூட தானே. அவரு சக்கரத்தை வாங்கி வரணும்னு சொல்லி போட்டா யாருக்கு வரணும்னு? உங்களுக்கா? இல்ல உங்களுக்கு. என்கிட்ட இருந்தா 13,000 உங்களுக்கு வருது இல்ல. ஒரு இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னீங்கல்ல சீயந்திரம்னு பார்த்துக்கிட்டு வீசணுமான்னு கேட்டா கடல்ல இங்கிலீஷ் தெரியாதா? இல்ல தெரியாது. கடல்ல போட சொல்லி இங்கிலீஷ்ல சொன்னேன். எங்க சொல்லுங்க. சீயந்திரம்னா கடல்ல வீசுங்கன்னு அர்த்தமா? அவ்வளவு இங்கிலீஷ் தெரியாதுங்க. அதை வந்து 3ஆ மடிச்சு கடல்ல தூக்கி போடணுமா, அப்பதான் அந்த சாபம் போகுமா ஐதீகம். இவர் அப்புறம் நீங்க போய் அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. சொல்றது என் சித்தம். முன்னாடி இவங்க ஜோசியம் மட்டும் தான் பார்ப்பாங்க, இப்போ வந்து காசுலாம் கொடுக்குறாங்களா பரிகாரங்கிற பேர்ல? நாங்களும் 250 ரூபா கொடுத்து அந்த கடல்ல போட்டிருக்கோம். கல்யாணம் ஆகாம அவங்களுக்கு வந்து பொண்ணு அமையாது, வயசும் ஆகிட்டு இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்ககிட்ட வந்து கேட்கும் போது பரிகாரம் பண்ணனா பொழைப்ப, இல்லைன்னா படாத பாடுபடுவ. உங்களுக்கு ஒரு தோசை இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணணும், அது பண்றதுக்கு ஒரு 13,000 கொடுங்க எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே நடக்கல. கடைசியா இதையாவது ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு நாள் நடந்தா நடக்கலாம்ல அப்படின்னு ஏமாறாங்களே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை தான் இவங்க வந்து கரெக்டா புடிச்சிடறாங்க. அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவரை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். அப்புறம் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் பெத்தி ரோஸ்ட்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த படம் ஓடிடில வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அதாவது நீங்க ரொம்ப எதிர்பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நீங்க என் மேல எதிர்பார்ப்பே வைக்காதீங்க, அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தோட ரோஸ்ட் பண்ணி விடுறேன், மற்றபடி ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அவதான் ஜாக்கிரதை சொன்னாலே கையில எது வச்சிருந்தாலும் கீழே போட்டுருவான்னு தெரியும். வேர்ல்டு பெஸ்ட் தற்காப்பு கலை கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகும், பார்க்கலாம். எல்லாருக்கும் ஜாலரா தட்டுனா பிரச்சனை வராது. இப்படி எல்லாம் தட்டணுமா? எல்லாருக்கும் தட்டலாம், ஒரு பிரச்சனை வராது. இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான எளிமையான தற்காப்பு கலைடா. ஆமா, அதுல ஒரு சில பேருக்கு டிஎன்ஏலே இருக்கும், பிறந்ததுல இருந்தே வந்துடும். அவங்கெல்லாம் born fighters. கொஞ்சமா போக போக கத்துப்பாங்க. எனக்கு ஜால்தானா அடிக்க தெரியாது சாரு அப்படின்னு இருக்காதீங்க, தேவையான டைம்ல அப்பப்ப அடிச்சு விட்டு போயிட்டே இருங்க. சொம்பு அடிக்கிறது மேட்டர் இல்ல, யாருக்கு சொம்பு அடிக்கிறது தான் மேட்டர். வாடா மணி, சொம்பு அடிக்கிறதா? இந்த ஒரு எக்ஸாம் பேட் இருந்தால் போதும். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், நம்ம இப்போ வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம்னு சொன்னால், ஏதாவது நமக்கு மறந்துருச்சுன்னு சொன்னால் உடனே இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற நம்மளுடைய நோட்டை எடுத்து நம்ம பார்த்துட்டு உடனே மூடி வச்சுட்டு திருப்பி நம்ம எக்ஸாம் எழுதலாம். இந்த ப்ராசஸ் நம்ம போனோடனே பிடிப்பாங்க. எக்ஸாம் போர்ட் வழக்கத்துக்கு மாறா எதுக்கு இவ்வளவு தட்டியா இருக்கு? நல்லா கொடுத்தீங்க போங்க. இதுக்கு எதுக்கு எக்ஸாம் போர்டுன்னு பேர் வைக்கிறீங்க? பிட்டு போர்டுன்னு பேர் வைங்க. ஆன்லைனை விட ரொம்ப கம்மி பிரைஸ் அதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எல்லாரும் பார்ப்பாங்க. பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து உங்களுடைய பேடுக்குள்ளேயே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால உங்களுக்கு எங்கேயும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். மேலே ஒரு கிளிப் கொடுத்ததுனால நம்ம பேப்பர் வச்சு எழுதுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸாம் பேட் வேணுன்றவங்க பாய். அப்போ நீங்கள் ஃப்ராடா பாய்? ஈஸியா பிட் அடிக்கலாங்கிறத இவ்வளோ ப்ரொஃபஷனலா சொல்றாரு பாருங்க. 5 வேளை தொழுவுறமே எல்லாம் பார்த்துருப்பாங்கிற பயம். இந்த மாதிரி எக்ஸாம் பண்ணா நான் படிக்கும் போது இல்லையடா. நாங்க யூஸ் பண்ணதுன்னா அந்த கேலண்டர் அட்டை, அப்புறம் இந்த ப்ரௌன் கலர் ஒரு அட்டை இருக்கும், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தான் கொடுத்து வைக்கல. ஓ அவர் அவருக்கு ஊட்டுறாரு தானே, அவர் திங்க வந்துட்டாரு ஊட்டலையா? ஏன் இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? நமக்கு பண்ணவே வராதுடா. இந்த ஊட்டி விடுறது, கேர் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது இந்த ரோஸ் கொடுக்கறது, கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. சர்ப்ரைஸ் பண்றது, சில பேர் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு ஆனால் பண்ண வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், எனக்கு பண்ண வராது. இவன் பண்ண மாட்டான், டே பண்றான்.
அது என்ன கடையை போட்டீங்க ட்ரெயின்ல? பாரு ட்ரெயினா இல்ல காய்கறி வீட்டுக்கு போற நேரம் வாங்கிட்டு போகல. டேய் கேட்க மாட்டாங்களே. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பொதுவா ட்ரெயின்ல வந்துட்டு டீ, சம்சா, இல்ல சாப்பாடு, இல்ல இந்த கீ செயின், இந்த சின்ன சின்ன ஐட்டம்லாம் வித்து பாத்துருக்கேன். காய்கறி கடையே போட்டதை இப்பதான்டா பாக்குறேன். இல்ல இத்தனை பேர் நின்னு போலாம்ல. கடையே போட்டா இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே வடக்குல மட்டும் தான் நடக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். அங்கிள் பேரம் பத்தி எதுனா பண்றாங்களா? அதெல்லாம் இல்லப்பா. கருணா அங்கிள் 60 கல்யாணம் என்ன பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கருணா தான் அங்கிள். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு போச்சு. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதாவது ரீயூனியன். நான் இப்போ வருஷம் முன்னாடி ஸ்கூல்ல பார்த்தோம்னா இப்போ ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்து அந்த இன்ஸ்டா பேஸ்புக்ல அவனுங்க சந்திக்கப்பா நான் ஸ்வீட் தர போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வேற என்னதான் அங்கிள் நீங்களே சொல்லுங்க அங்கிள். ட்ரிப்பு போறோம்ப்பா. ட்ரிப்புக்கு இல்லாம ஸ்வீட் கொடுப்பீங்க? சரி அங்கிள் நீங்க போங்க. பார்த்து போயிட்டாங்க அங்கிள். சொல்றா ட்ரிப் ஒன் பிளான் பண்ணல. ஆமா அது ஒரு 2 மாசம் தள்ளி வை. ஏன்டா? வைடா கூப்பிடுறேன். டேய் இப்ப தெரியுதா அங்கிள்? சொல்லுப்பா ட்ரிப்புக்கு எப்ப பிளான் பண்ணீங்க? நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் போறாங்க. அவங்க பாக்குறது ஏதோ ஒரு 3வது மனுஷன் கிடையாது, அவங்களோட ஃபியூச்சர். அவர்தான் டைம் டிராவல் வந்து அவருக்கே சீட் கொடுக்கிறாரு போல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து இப்படிதான் போயிருக்காங்க. அதோட வீடியோ காமிக்கிறேன். I love Goa. I love Goa. வழியா போயிட்டாங்க. பரவாயில்லையடா. டவுசர வர நடக்க முடியாம போயிட்டு இருக்காங்க. போயிட்டாங்கடா. வேறு இந்த மாதிரி ஒரே சொக்கா போடணும், இப்படி எல்லாம் ஆடணும்னு 55 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளான். இந்த மாதிரி தென்னை மர டவுசர்லாம் போடணும். அப்போ பிளான்ல இல்லாத ஒன்னே இப்ப கொண்டு போயிருக்காங்க. குச்சி சந்தோஷமா இப்ப பரவாயில்ல, இந்த வயசுல பிளான் பண்ணி குரூப்பா போயிட்டாங்களடா. பெரிய விஷயம்டா அது. ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு, இவங்கலாம் கோவா போய் என்ன பண்ணுவாங்க? இல்ல சும்மா கேக்குறேன் ஒரு டவுட்டுக்காக. சும்மா ஒரு டவுட்டுக்காக கேட்டேன். சரி இந்த வீடியோ காமிச்சாது வாங்கடா போலான்னு சொன்னா அதான் 70 வயசு வரைக்கும் டைம் இருக்குல்ல, அப்படி போய்க்கலாங்கிறாங்க. அவன் வரல இவன் வரல எவன் வரலாலும் நான் வரல. ஆனா இவனுக்கு யாரையும் நம்பாம நாமளே தனியா சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். Day 2. Kanya Kumari to Ladakh trip. அந்த கூகுள் மேப்ஸ்ல தட்டி சுத்தி பார்க்க வேண்டியது. இப்ப கூகுள் மேப்லயே வருதுடா, இது மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம் போல. இப்படித்தான் போகணும் போல. அப்படியே லடாக் போயிடலாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நவுத்தி போயிடலாம். நாமெல்லாம் இப்படி லடாக் போனாதான் உண்டு. இப்ப நான் நடக்க ஆரம்பிச்சாதான் இவங்க வரும்போது போய் சேர முடியும். ஒருவேளை உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிளானை கெடுத்துட்டே இருந்தாங்கன்னா நீங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்பு போகலாம். அதாவது எல்லா கேங்லயும் ட்ரிப்புக்கு போகணும்னு ஆசையா இருப்பாங்களே, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போறது. நானும் அது போல ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இருக்கேன். உண்மையாவே நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஏங்க அது ஒரு லூப்புங்க. எல்லா கேங்லையும் போகணும்னு ஆசைப்பட்டிருக்கிறவங்களை எல்லாம் தனித்தனியா உருவி அவங்கள ஒரு கேங் ஆக்கி, கேங் ஆன உடனே நான் வரலன்னு நீங்க கேங்கா சேர்ந்தாலே அது நாசமா போகும் அப்படிங்கிறது அது ஒரு ரூல். எம்மா நாங்க இருந்தா ஒரு ட்ரிப்பு போனோமுங்க. எப்பா எவ்வளோ தலைக்கு 150, தலைக்கு 150, 2-4 ட்ரிப்பு. ஜோர் பாரு, அதாவது சிங்கப்பூர் பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலாம் வாடா மச்சான் அப்படின்னாங்க. அவங்க தலைக்கு 150 எடுத்து வச்சிட்டாங்க. எங்க வீட்டுல 3 தலை இல்லை, நான் 450 தூக்கி வச்சு அது உட்காந்து. அதான் ஒரு வண்டி எடுத்தாங்க சார். அந்த போனது வந்ததுதான் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. வண்டியில கிட்டத்தட்ட ஒரு 8 பேர். 8 பேர்
காசு கொடுத்த பாவத்துக்கு நம்மளேலாம் வண்டி ஓட்ட வச்சாங்க. மாறி மாறி ஓட்டு ஓடினாங்க. என்னடா காசும் கொடுத்து வண்டி ஓட்டணுமா, சரி ஓட்டி தொலைவா அப்படின்ட்டு அவன் ஒரு 1/2 மணி நேரம், நான் ஒரு 1/2 மணி நேரம், அப்படி இப்படின்னு மாறி மாறி ஓட்டியாச்சு. ஜோஹர் பார்க்கு போயாச்சு. போன உடனே ஆமாம் எந்த ஹோட்டலில் தங்க போகிறோம்? ஹோட்டலா? என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அங்கே தான் தங்க போகிறோம். ஏன்னா இதெல்லாம் நீ சொல்லவே இல்லை. ஆமாம், நீ கொடுக்குற 150 ஆக்கி 5 ஸ்டார் ஹோட்டலாக புக் பண்ணுவாங்க, மூடிட்டு வாடா. போகிற வழியிலேயே அவன் வண்டி ஓட்டும் போது முன்னாடி இருக்கிற அந்த பொனட்டை கொண்டு போய் ரோட்டில் தேய்ச்சி கலட்டிட்டான். இதில் இப்போ எக்ஸ்ட்ரா செலவு. நான் சொல்லிட்டேன், இங்கே பாரு, எவன் வண்டி ஓட்டும் போது கலட்டினானோ அவன் தான் பொறுப்புன்ட்டேன். நல்ல வேலை வண்டி ஓட்டினவன் பணக்கார பையன், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவன் பொனட் மாற்றிட்டான். அங்கே போனால் எங்களுக்கு ஒரு ரூமு கொடுத்தாங்க. அம்மா சொல்கிறாங்க, அப்பா ஏசியை மட்டும் குறைச்சி வைக்கணும் அப்படின்னு. கவலையே படாது, அவன் ஏசியே வைக்கலை. ஒரு டேபிள் ஃபேன் கொடுத்தாங்க, 3 பேருக்கு ஒரு டேபிள் ஃபேன். லடக்கு 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 லடக்குன்னு ஆடுது. அது விழுந்துட மட்டும் கையில் இழுத்து கதவுல. அதுக்கப்புறம் வாங்க பர்ச்சேசிங் போகலாம்னு கூப்பிட்டு போனாங்க. போய் மீன் கத்திரிக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்து இவர் தான் நாங்களே சமைச்சு உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சமைக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேயே அங்கே ஜோஹர் பார்ல ஒரு கோயில் இருக்கு, கண்ணாடி கோயில் அதுக்கு பேர். ஃபுல்லாக கிளாஸ்லேயே செஞ்சது. அங்கே போய் அந்த கோயிலையும் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு காட்டு கோயில் ஒன்று இருக்கு, பயங்கரமாக இருந்துச்சு அந்த கோயில். எம்மா பயந்துட்டேன் நான். அந்த கோயிலுக்கும் போனோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து மீனை சாப்பிட்டு படுத்தோம். நைட்டு கிளம்பி கொஞ்சம் டிவி பார்த்தோம். அப்புறம் வெளியே போய் அந்த ஜோஹர் பார்வை சுற்றி காட்டுறேன்னு சொல்லி அவங்க இருந்த ஏரியாவை அந்த முனையை சுற்றி காட்டினாங்க. அந்த முனைக்கடையில் ஒரு ப்ரெட்டும் வாழைப்பழமும் வாங்கி வந்து சாப்பிட்டோம். காலையில் எந்திரிச்ச உடனே கிளம்புவோமான்னாங்க. என்னடா அது, இதான் ட்ரிப்பு? ஏண்டா நீயும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து மீன் திங்கணுங்கிறதுக்காக எங்ககிட்ட நான் தலைக்கு 150 வாங்கி, சரி ஏதோ வந்ததுக்கு 2 கோயிலை பார்த்தோம் அப்படின்ட்டு வர்ற வழியில் சாப்பாடு பார்சல் கட்டியாச்சு. போகும்போது அங்கே சாப்பிட்டு போயிடுவோம்னா சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்தா ஹைவேயில் காட்டுக்குள்ளே நிப்பாட்டாங்க. எங்கேருந்து சாப்பிட்றதுக்கு தான் காட்டுக்குள்ளே தான். அடப்பாவி, நடு ரோட்டில் காட்டில் உட்காந்து எங்களை தாண்டி வாகனமெல்லாம் போகுது சர்வி புர்ருன்னு. நாங்கள் உட்காந்து பார்த்து வாகனத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நடு ரோட்டில். சாப்பிட்டு முடிச்சா எல்லாருக்கும் கண்ணை கட்டுது. மாறி மாறி ஓட்டி நைட்டுக்குள்ளே வந்து சேர்ந்தோம். இப்படி ஒரு ட்ரிப்பு நாங்கள் போனால் எங்களுக்கு ட்ரிப்பு இப்படி தான் அமையுது. அதான் இது வரைக்கும் நாங்கள் ப்ராப்பராக ஒரு ட்ரிப்புன்னு ப்ராப்பராக போனதில்லை. ஆனால் நிறைய ட்ரிப் போயிருக்கோம். பினாங் போயிருக்கோம், ஜோஹர் பார்வு போயிருக்கோம். நானே 4-5 ட்ரிப்பு பங்கோர் அங்கே நிறையா போயிருக்கேன். ஆனால் அந்த ட்ரிப்புன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு ட்ரிப்பு ப்ராப்பராக எங்கேயாவது ஒரு லாங் ட்ரிப் ஒன்று போகணுங்க ப்ராப்பராக. ஆனால் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அப்புறம் வந்து சந்திக்கிறேன்.